நாம் நேசித்த ஒருத்தர் காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு விலகி போகிற வழி மட்டும் இந்த உலகத்தில் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு வழியை தான் நான் இப்போ என் காவியா கொடுத்துட்ருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல, மீட் பண்ணவும் வரல. அப்படி சொல்லாம கொள்ளாம எங்கே தான் போன? ஒரு சின்ன டிப்ரெஷன். ஓ, டிப்ரெஷன், அதனால ஃபோன் எடுக்கல. அப்போ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கேன்? எது இருந்தாலும் என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லுவ. இப்போ மட்டும் என்ன? புரிஞ்சுக்கோ காவியா, என்னால் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியல. அதான் ஏன்? ஏன்னா டிப்ரெஷனே உன்னால தான் காவியா. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல, தப்புலாம் என்னோட தான், என் மேலே தான். கலை, கட்டுப்பேத்துற மாதிரி பேசாத. எது இருந்தாலும் நேராக சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே லவ் வந்துட்டா என்ன பண்ணும்? புரியல. இப்போ எதுக்கு அதை கேட்குற? உனக்கு புரியுது காவியா, நான் ஏன் இதை கேட்குறேன்னு. லூஸ் மாதிரி பேசாதடா. we are friends டா. என்னை கொஞ்சம் பேச வர்றியா? சரி, பேசு. நாம் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. நிச்சயமாக அதுக்கு பேர் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கலை, குழப்பிக்காதடா. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு லவ் இருக்குது. அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும். இட்ஸ் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்டா. அதை எதுவும் நினச்சி நீ. எனக்கு உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது, உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுது. இதுக்கு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வரியா? என்னால் முடியல காவியா. லவ்வாக உன்னை பார்க்கவும் முடியாமல், ஃப்ரெண்டாக உன்கிட்ட பேசவும் முடியாமல், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நிச்சயமாக இதுக்கு பேர் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றது மட்டும். கண்ணீரிலே என் காதலும் மூழ்குதே மூழ்குதே, தண்ணீரிலே மீனே இதயமே கலங்குதே கலங்குதே. அண்ணா. அண்ணாவா? என்ன ஏதாச்சும் வேலை ஆகணுமா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பேசணும்? சொல்லு. கலை இருக்கால்லண்ணா? ஆமாம், உன் பெஸ்டி, உன் ஆறு உயிர் நண்பன். அவனுக்கு என்ன இப்போ? அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்னா. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட வந்து சொன்னேன், உங்களை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தோணுதேன்னு. அது கூட மேடம் தயத்தக்கான்னு குதிச்சிங்க. என்கிட்ட கூட ஒரு வாரமாக பேசவே இல்லையே. அதை நினச்சேன், சிரித்தேன். நீங்கள் குத்தி காட்ட மாட்டேன்னு நினச்சி தானே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரி சரி சரி, யார் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னார்? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு அவன் மேலே லவ் இருக்கா இல்லையா? அதுவும் தெரியல. உனக்கு அவன் மேலே எந்த விருப்பம் வரலையா? வெறுப்பா? ஏன்? இல்லை, இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டான், திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்போ நீயும் அவனை லவ் தான் பண்ணுற? நீ எதை வச்சு அப்படி சொல்கிற? ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்தே அப்படி தாண்டி பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. இல்லை, நிறையா பேர் எங்களை லவ்வர்ஸ்ன்னு சொல்லும்போது நாங்கள் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படி இப்படின்னு நிறையா சீன் போட்டேன்னா அவங்களோட எப்படி சமாளிக்கிறது? அதுக்காக அவங்களுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிக்க முடியுமா? என்ன கொஞ்சம் கம்மியாக சீன் போட்டிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஓவராக போட்டீங்க. என்கிட்ட கூட ஒரு வாரமாக பேசாமல் இருந்தியே. நீ வேற ஏன்னா? சரி விடு, இப்போ நான் அவனுக்கு ஓகே சொல்லிடவா? அதை நீ தான் முடிவு பண்ணும். அவன் கூட சேர்ந்து முஸ்தஃபா முஸ்தஃபான்னு பாட்டு பண்ணுமா இல்லை டூயட் பண்ணுமான்னு. ஆனால் ஒன்று, எதுவாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரை பற்றி யோசிச்சு முடிவு பண்ணு. அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு முடிவு பண்ணாத. அதான் நான் சொல்லுவேன்.
அண்ணா தேங்க்ஸ். அதை நான் தான் சொல்லணும். என் அடுத்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஐடியா இல்லாமல் இருந்தேன், ஆனால் சூப்பர் ஐடியா உனக்கு கொடுத்துருக்கு. என்னோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதான். ஓகே, டாடா, பாய் பாய். பைத்தியம். கவ்யா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ வேல்யூ பண்ணுன்னு எனக்கு தெரியும். பட் நான் தான் அதை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டேன். இனிமேல் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இனிமேல் உன் லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் அப்படியே போகிறேன் காவியா. ஏய் நில்லு. நீயே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ, இப்போ நீயே போகிற, என்னை பேசவே விட மாட்டியா? நீ தான் எதுவுமே சொல்லவே இல்லையே நேற்று. நீ டக்குன்னு சொன்ன, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. சரி, அப்போ இப்போ சொல்லு. என்ன? நேற்று நான் கேட்டதுக்கு பதில் யோசிச்சு பார்த்தா சரிதான். நல்லா பேசி பழகுன ஒருத்தவங்கள தான் லவ் பண்ண முடியும். பின்ன என்ன, யாருன்னு தெரியாதவங்கள லவ் பண்ண முடியும்? அதுக்கு பேசாமல் அரேஞ்ச் மேரேஜே பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டு தான், கரெக்டு தான். கரெக்டு தான், ஆனால் எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போயேன். ஆமாண்டா, தெளிவாக நொட்டுவாங்க. எனக்கு உன் மேலே லவ் தான் இருக்குது. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம். நடி, இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆ, ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ண தெரியும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் என்ன சொல்கிறது? அதெல்லாம் சொல்லிக்க வேணாம். ஒருவேளை மாட்டிக்கிட்டா அப்போ அப்புறம் வராயிடலாம். அடி பாவி ஃப்ராடு. இரு வர சரி வாயேன், பைக்கில் ட்ராப் பண்ணுறேன். ரொமான்ஸா? இல்லை, நம்ம நாள் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் இப்போ தான் நம்ம லவ்வர்ஸ் ஆகிட்டோமே, அதனால கொஞ்சம் மீறி தொலைகிறேன்.